பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 2 பக்கம் 1 சுட்டிக்காட்டி சி. நாம் ஏற்கனவே சொன்னதை போல குர்ஆன் 30 பாகங்களை கொண்டது. அதில் முதல் பாகம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கால் பகுதியிலும் 5 பக்கங்கள் உள்ளன. குர்ஆனின் பிரதியை நாம் திறக்கின்ற பொழுது ஜோடி ஜோடி பக்கங்களாக பார்க்கிறோம். அதாவது 2 3 அல்லது 4 5 இப்படியாக நாம் ஜோடி ஜோடியாக பார்க்கிறோம். இந்த முதல் 5 பக்கங்களை பாடத்திட்டம் 2 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் படிக்க போவது திருக்குர்ஆன் முஸஹஃபினுடைய முதல் பக்கத்தினுடைய 1C, அதாவது 3வது தலைப்பாகிய சுட்டிக்காட்டி 1C பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் சூரா அல் பக்ராவை தொடங்குகிறோம். சூரா பக்ரா அது மதனி சூறாவாக இருக்கிறது. மதனி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு அவர்களுக்கு இறங்கிய அத்தியாயங்களுக்கு மதனி அத்தியாயங்கள் என்று சொல்லப்படும். இந்த சூரா அல் பக்ராவில் ஒரு உண்மையான ஒரு ஹலீஃபா பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், உண்மையான முஸ்லிமாக எப்படி இருப்பது அதற்கான முக்கிய குறிப்புகளை பற்றி இந்த சூரா பக்ராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆன் தக்வாதாரிகளுக்கு, அதாவது இறைபக்தி உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற வேதமாகும். சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் அது ஒருபோதும் நேர்வழி காட்டாது என்பதையும், இந்த வழிகாட்டுதல் வழங்கப்பட்ட முதல் நபர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முந்தைய சமுதாயமாகிய பனு இஸ்ரவேலர்கள் போன்ற முந்தைய சமுதாயங்களுக்கும் இந்த வழிகாட்டு வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்தின் இமாமாக இருக்கிறார்கள், உண்மை முஸ்லிமாக வாழ்ந்தார்கள். இந்த வழிகாட்டுதல் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் உண்மை முஸ்லிம்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவான். இவைகளையெல்லாம் இந்த சூறாவினுடைய முதல் 1.5 பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதோடு மீதமுள்ள 1.5 பகுதியில் குடும்பம் சார்ந்த, வழிபாடு சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த பிற அம்சங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகிறார். இப்பொழுது இங்கே நாம் பார்க்கின்ற இந்த காட்சியில் இந்த சூரா பக்ராவை எப்படியெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முத்தகீன்கள், முனாஃபிகீன்கள், காஃபிரீன்கள், ஹிதாயத் இவைகளை பற்றியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சரித்திரம், பனு இஸ்ராயீல்களுடைய சரித்திரம், மிக நீண்ட நெடிய பக்கங்களிலே பனு இஸ்ராயீலுடைய சரித்திரத்தையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நிகழ்வு சரித்திரங்களையும், மேலும் நோன்பு ஹஜ்ஜினுடைய சட்டங்களையும், மேலும் குடும்பம் சார்ந்த நிக்காஹ், தலாக், பொருளாதாரம், பொருளை செலவழித்தல், கடன் போன்றவைகளையும், கடைசியாக சூராவின் இறுதியில் துஆவை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இல்லங்களை மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். ஒரு இல்லத்தில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற பொழுது அந்த இல்லத்தில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது இந்த 2ஆம் பகுதியை 5 பக்கங்களாக அமைத்திருக்கிறோம். அவைகளை நம்மளுடைய கையிலே இந்த அடிப்படையில் நாம் வைத்து பயிற்சி செய்வோம். முதலாவது பக்கம் கட்டை விரல், அடுத்த 2 பக்கம் 2 3, அடுத்த 2 பக்கம் 4 5. இந்த 5 பக்கங்களுக்கான சுட்டிகள் வாரியாக நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்பையும் அந்தந்த இடங்களிலே நாம் படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பக்கமும் சுமார் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு சுட்டிக்காட்டியின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சுட்டிக்காட்டி என்பது பல தலைப்புகள் உள்ளே இருக்கலாம். எனவே நாம் அவைகளை தலைப்பு என்று சொல்லாமல் சுட்டி என்று நாம் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த முதலாவது பக்கத்தில் சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ராவினுடைய முதல் சில வசனங்கள் இவைகளை கொண்ட இந்த முதல் பக்கத்தில் 4 சுட்டிகள். 1 புகழ் அல்லாஹ்விற்கு, 2 நேர்வழிக்கான பிரார்த்தனை, 3 நேர்வழி முத்தகீன்களுக்கு, 4 முத்தகீன்களுடைய பண்புகள். புகழ், துஆ, நேர்வழி, பண்புகள். புகழ், துஆ, நேர்வழி, பண்புகள் ஆகிய அடிப்படையில் இந்த முதல் பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் இந்த அடிப்படையில் முகத்துக்கு நேராக இந்த வலது கையை நீங்கள் வைக்கின்ற பொழுது நமக்கு இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய முதல் பக்கம் அதை 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விரலிலே, கட்டை விரலில் புகழ், பிரார்த்தனை, நேர்வழி, பண்புகள். புகழ் அல்லாஹ்விற்கு, நேர்வழிக்கான பிரார்த்தனை,
நேர்வழி முத்தகீன்களுக்கு முத்தகீன்களினுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பாடத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வருகின்ற பாடம் 4 பகுதிகளாக. ஒன்று, அந்த வசனத்தை பற்றிய அந்த தலைப்பை பற்றிய அறிமுகம். இரண்டாவது, வார்த்தைக்கு வார்த்தை பொருள் மற்றும் வாக்கியங்களுக்கு வாக்கியங்கள் பொருளும் அதன் விளக்கமும். மூன்றாவது, அவைகளில் இருக்கின்ற பாடங்கள், துஆ, திட்டங்கள், அதாவது கேம தீப, இவைகளும். நான்காவது, அந்த பகுதியினுடைய இலக்கண பிரிவு ஆகிய 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் முதல் பக்கத்தினுடைய 3ஆம் சுட்டியினுடைய அறிமுகத்தை பார்க்கிறோம். 3ஆம் சுட்டி முத்தகீன்களுக்கே நேர்வழி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த 3வது சுட்டியின் கீழே எத்தனை பாடங்கள் தருகிறான். குர்ஆனில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆன் நேர்வழிக்கான வேதம், நேர்வழி முத்தகீன்களுக்கே உறுதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற பாடங்கள் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் எவ்வளவு எளிமையானது, கற்பதற்கு இலகுவாக, நாம் உபயோகிக்கும் சொற்றொடர்கள் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. குர்ஆன் கற்க 2 முக்கிய சவால்கள். ஒன்று, நாம் வாக்கியங்களாக பிரித்திருப்பது வார்த்தைக்கான பொருளை இலகுவாக தருகிறது. இரண்டாவது சவால் இலக்கணம். இந்த இலக்கணத்தை நமக்கு எளிதாக ஆக்குவதற்காக டிபிஐ என்கின்ற அந்த சிஸ்டம் நமக்கு இலகுவாக ஆக்குகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது நாம் வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் மற்றும் வாக்கியங்களுக்கு வாக்கியங்களுக்கான மொழிபெயர்ப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வரியிலும் சுமார் 3 புதிய வார்த்தைகள் இருக்கும். அந்த 3 புதிய வார்த்தைகளையும் 3 வாக்கியங்கள் நமக்கு எளிதாக புரிய வைத்து விடுகிறது. அந்த சொற்றொடர்களாகிய அந்த வாக்கியங்களை நிழலில் காண்பிக்கப்பட்டிருக்கும். அவைகளை கொண்டு நாம் அந்த சொற்றொடர்களாக நாம் மனனம் செய்து கொண்டால் வார்த்தைகளை இலகுவாக நாம் மனனம் செய்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் பாடத்தை துவக்குகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம், இதன் பொருளை அல்லாஹ்வே புரிந்தவன், அல்லாஹ்வே விளங்கியவன். அனைத்து தஃப்சீர்களிலேயும் அலிஃப் லாம் மீம் என்பதற்கான பொருள் அல்லாஹ்வே அவைகளை விளங்கியவன் என்பதோடு முடித்து விடுவார்கள். ஸாலிகல் கிதாப், நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸாலிக அது, அல் கிதாப் அந்த வேதம். ஸாலிகல் கிதாப் இது ஒரு வேதம். லா இல்லை, ரைப சந்தேகம், ஃபீஹி இதில், லா ரைப ஃபீஹ் இதிலே சந்தேகம் இல்லை. ஹுதன் ஒரு நேர்வழி, லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு. ஹுதல் லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது ஒரு நேர்வழி. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வரியிலேயும் 3 புதிய சொற்கள் இருக்கும். ஏறத்தாழ ஒவ்வொரு வரிகளிலும் ஏறத்தாழ 3 சொற்றொடர்கள், அதாவது வாக்கியங்கள் இருக்கும். இந்த 3 வாக்கியங்களும் 3 புதிய வார்த்தைகளை கற்பதற்கு மிக எளிதாக உதவுகிறது. சொற்றொடர்களை நாம் ஏற்கனவே சொன்னதை போல நிழல் வடிவத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சொற்றொடரை பயன்படுத்தி புதிய வார்த்தைகளின் பொருளை நினைவில் கொள்வது எளிதானதாக இலகுவானதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அலிஃப் லாம் மீம் இந்த எழுத்துக்களுக்கு ஹுரூஃபுல் முகத்தஆ, ஒற்றை ஒற்றை எழுத்துக்கள் என்று பெயர். அதாவது மேற்கண்ட வார்த்தையில் எழுத்துக்கள் இணைந்திருப்பதில்லை. அவைகள் இணைந்திருப்பதாக தெரிந்தாலும் நாம் இணைத்து படிக்க கூடாது, தனித்தனியாகத்தான் அவைகளை படிக்க வேண்டும். அலிஃப் லாம் மீம் என்றுதான் இவைகளை படிக்க வேண்டும். இதனுடைய பொருளை அல்லாஹ் மட்டுமே தெரிந்தவன். இது போன்ற ஒற்றை எழுத்துக்கள் குர்ஆனினுடைய 14 சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் ஒற்றை ஒற்றை எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் அனைத்திற்கும் அலிஃப் லாம் மீம், யாசீன், காஃப், நூன், அலிஃப் லாம் மீம், ஸாத் இவைகளெல்லாம் ஒற்றை எழுத்துக்கள், ஹுரூஃபே முகத்தஆத். இவைகளுக்கான பொருள் அல்லாஹ்வே அறிந்தவன். ஸாலிகல் கிதாப், ஸாலிக என்றால் அது, நமக்கு தெரியும், நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஹுவ அன்த ரெண்டுக்கும் இடையிலே மத்தியிலே ஸாலிக அது, உலாயிக்க ஸாலிக அது அவன், உலாயிக்க அவர்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கான பொருள் அது என்று இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த வேதத்தை அழுத்தி அதனுடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக அழுத்தத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸாலிகல் கிதாப் அதுவே வேதம் என்ற பொருளுக்காக இந்த ஸாலிக என்பதை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லா ரைப ஃபீ அதிலே சந்தேகம் இல்லை. லா இல்லை, ரைப சந்தேகம், ஃபீஹி அதிலே, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை தனக்கான இந்த ஒரு புத்தகம்
தான் ஒரு பரிசுத்தமானது என்கின்ற சொல்கின்ற திராணி அது குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை புத்தகங்கள் உலகில் எழுதப்பட்டிருந்தாலும் அத்துணையும் சொல்லும். அதனுடைய அணிந்துரையிலே சொல்லுவார்கள், அதனுடைய முன்னுரையிலே சொல்லப்படும், இது முதலாவது எடிஷன், இதில் பிழை இருந்தால் இரண்டாவது எடிஷனில் திருத்திக் கொள்வோம், எங்களுக்கு நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அல் குர்ஆன் எடுத்த துவக்கத்தில் சொல்லிவிடுகிறது, லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, இது ஒரு வேதம், இதில் எந்த சந்தேகம் இல்லை, இது வழிகாட்டிக்கான வேதம் தான், இதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லுகின்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு வேதம். ஆக இந்த குர்ஆன் மட்டும்தான் இப்படி தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நாம் எந்த அளவிற்கு குர்ஆனை அதிகம் படிக்கிறோமோ அந்த அளவு நமக்கான நம்பிக்கை வலுவாக ஆகும். அல்லாஹ்வின் மீதுள்ள, வேதங்கள் மீதுள்ள, நபிமார்கள் மீதுள்ள இந்த ஈமான் மிக வலுவாக ஆகும். இது அல்லாஹ்வின் வேதம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதையும் நமக்கு அதிகமாக உணர்த்தும். ஹுதன் லில் முத்தகீன், ஹுதன் இது ஒரு வழிகாட்டி, லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு. குர்ஆன் என்பது முத்தகின்களுக்கு மட்டும்தான் அது நேர்வழியை காட்டும். ஒருவர் இஸ்லாமிய ஞானத்தை பெற்றவராக இருந்தாலும் அவருக்கு இறையச்சம் என்பது இல்லை என்றால் இந்த குர்ஆனை கொண்டு அவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருபோதும் நேர்வழி பெறவே முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நேர்வழி என்பது நமது வாழ்வில் மிக முக்கியமான விஷயம். நேர்வழிக்கான தேவை ஒவ்வொரு செயலிலேயும், ஒவ்வொரு நிலையிலேயும், ஒவ்வொரு நொடியிலேயும் நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே நேர்வழி என்ன செய்ய வேண்டும்? நேர்வழி என்றால் என்ன? ஒரு காரியத்தை பொறுத்த மாத்திர ஒரு விஷயத்தில் இதை எப்படி செய்வது, எந்த மாதிரி செயல்படுத்த வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற முறை என்ன என்பதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் மிக தேவையானதாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொரு செயலையும் நேர்வழியோடு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்வோம். நேர்வழியுடன் நம் வாழ்வை தெளிவான இலக்குகளுடனும் கவனம் சிதறாமல் வாழ்ந்திடுவதற்கு இந்த அல் குர்ஆன் மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைக்கான பயிற்சியை நாம் பார்க்கலாம். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், ஸாலிகல் கிதாப், அது ஒரு வேதம். லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு வழிகாட்டி. இது ஒரு வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இறையச்சம் உடையவர்களுக்கு ஒரு நேர்வழியாகும். இங்கே ஹுதன் என்பதற்கான பொருள் நாம் படித்திருக்கிறோம். லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்கள். ஹுதன் லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு இது வழிகாட்டும். லா தெரியும், ஃபீஹி பொருள் தெரியும், ரைப என்பதற்கு பொருள் தெரியாது. லா ரைப ஃபீஹி இதிலே சந்தேகம் இல்லை, லா ரைப ஃபீஹி இதிலே சந்தேகம் இல்லை, லா ரைப ஃபீஹி இதிலே சந்தேகம் இல்லை என்று நாம் படிக்கின்ற பொழுது ரைபவிற்கான பொருளை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஹுதன் லில் முத்தகீன், ஹுதன் லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி, இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி என்று நாம் சொல்கின்ற பொழுது முத்தகீன் என்ற வார்த்தையான பொருளையும் ஹுதன் என்பதற்கான பொருளையும் நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்திலிருந்து நமக்கான படிப்பினை, அல் குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லை, அல் குர்ஆன் நேர்வழிக்கான வேதம், நேர்வழி முத்தகீன்களுக்கு உறுதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை முன்னிறுத்தி எப்படி துஆ செய்வது? முதலாவதாக இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். எப்படி துஆ செய்வது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த துஆவை நபிகள் நாயகம் அதிகம் செய்வார்கள். அதாவது, யா அல்லாஹ், நேர்வழி, இறையச்சம், கலங்கமில்லாத வாழ்வு மற்றும் தன்னிறைவு பெற்ற வாழ்வை உன்னிடம் நான் கேட்கிறேன். அஸ்அலுகல் கினா, அல் கினா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஸ்அலுகல் ஹுதா நேர்வழி, வத்துகா இறையச்சம், வல் அஃபாஃப் கலங்கமற்ற வாழ்வு, வல் கினா தன்னிறைவான வாழ்வை உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். உனது வேதத்தில் எனது ஈமானை நீ அதிகரிப்பாயாக. இந்த வசனத்தை கொண்டு, யா அல்லாஹ், இதிலே சந்தேகமில்லை, இதுவே வேதம் என்று நீ சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனத்தை முன்னிறுத்தி உன் வேதத்தின் மீது என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவாயாக, என்னை முத்தகீன்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக, நாம் நேர்வழிக்காக இவ்வேதத்தை தொடர்ந்து படித்திட எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், மதிப்பீடு செய்ய வேண்டும். நாம் உதாரணமாக அல் குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் என்று நாம் நம்புகிறோமா? உண்மையிலேயே இந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோமா? அதன் மூலம் நேர்வழி பெறுவதற்கான என்ன முயற்சியில் நாம் ஈடுபட்டோம்? முத்தகீன்களுடன் நம்முடைய தோழமை எப்படி இருந்தது? நாம் யாரோடு பழகுகிறோம்? நாம் பழகும் மனிதர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் தானா?
என்பதையெல்லாம் நாம் மதிப்பீடு செய்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலிருந்து நேர்வழி பெற நேரத்தை நான் செலவிடுவேன், தக்வாவை மேம்படுத்த முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்து இறையச்சம் உடையவர்களோடு சபையில் பங்கெடுப்பேன் என்பதையெல்லாம் நாம் திட்டமிட்டு அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்கின்ற இலக்கண பிரிவை நாம் பார்க்கிறோம். இஸ்ம், அஸ்மா. ஸாலிகல் கிதாப். அல் கிதாப் என்பது இஸ்மு வகையை சார்ந்தது, பெயர் சொல். நாம் படித்திருக்கிறோம் இஸ்மினுடைய அடையாளமாக ஆரம்பத்தில் அலிஃப்லாம் அல்லது கடைசியில் அன் இன் உன் அல்லது பன்மையாக இருந்தால் அலிஃப்லாம் வாவ்னூன் யானூன் அலிஃப்தா இணையும் என்று நாம் படித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அல் கிதாப் என்பது இஸ்ம். இதனுடைய புளூரல், கிதாப் என்பது சிங்குலர், இதனுடைய புளூரல் குத்துப், புரோக்கன் புளூரல். கிதாப் ஒரு புத்தகம், குத்துப் பல புத்தகம். அதே போன்று இந்த வசனத்தினுடைய அடுத்த இஸ்ம் அல் முத்தகீன். முத்தகீன் என்பது புளூரல், அதனுடைய சிங்குலர் முத்தகி. முத்தகி இதனுடைய புளூரல் என்ன? முத்தகூன், முத்தகீன். முத்தகி ஒருமை, பன்மை முத்தகூன், முத்தகீன். அல் முத்தகூன், அல் முத்தகீன் என்றும் என்ன செய்யலாம், நாம் காணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்திலிருந்து கிடைக்கின்ற வெர்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சஹீஹான வெர்பு, அதாவது பலமான வினைச்சொல். ஏற்கனவே பலகீன வினைச்சொல்லைத்தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இரண்டையும் கலந்தே நாம் பார்க்கிறோம். பலகீனமான வினைச்சொல் குர்ஆன் முழுவதும் 9000 பலமான வினைச்சொல், பலகீனமான வினைச்சொல் இருக்கிறது. ஒவ்வொரு வரியிலேயும் ஒரு பலகீனமான வினைச்சொல்லும் ஒரு பலமான வினைச்சொல்லும் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் பலமான வினைச்சொல்லை பார்க்கிறோம். ஃபதஹ, நஸர, ضرب, சமிஅ என்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வினைச்சொல்லையும் காண கிடைக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திற்கு தயாராகுவோம். அல்லாஹ் உதவி செய்வான். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல் குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 2 பக்கம் 1 சுட்டிக்காட்டி சி இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் முதல் பக்கத்தினுடைய சி சுட்டிக்காட்டியினுடைய இலக்கணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் வஅத என்கின்ற வீக் லெட்டர் வெர்ப், பலகீன எழுத்தை கொண்ட வினைச்சொல்லை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவை குர்ஆனில் சுமார் 120 தடவைகள் இடம்பெறுகின்றன. நாம் ஏற்கனவே கடந்த கால வினை, நிகழ்கால வருங்கால வினை, ஆர்டர் ஃபார்ம் மற்றும் ஃபஅலிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஃபாஇல், மஃஊல், ஃபஅல் ஆகிய இஸ்முக்களை பற்றி நாம் பார்த்தோம். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, யஃபஅலு, யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு, இஃப்அல், இஃப்அலு, லா தஃபஅல், லா தஃபஅலு, ஃபாஇல், மஃஊல், ஃபஅல் ஆகிய வெர்பையும் வெர்போடு இணைந்த நவுன்களையும் பற்றி நாம் பார்த்தோம். இந்த இரண்டாம் பகுதியில் பலகீனமான வினைச்சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பலகீனமான வினைச்சொற்கள் ஏன் அவைகளுக்கு பலகீனமான வினைச்சொற்கள் என்று பெயர் வருகிறது என்று சொன்னால், அதனுடைய அசல் 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று பலகீன எழுத்துக்களாகிய வாவ், யா, அலிஃப் இவைகளில் ஒன்று வருகின்ற பட்சத்தில் அந்த வெர்புக்கு பலகீனமான வினைச்சொல் என்று சொல்லப்படுகிறது. பலகீனமான வினைச்சொல் பலகீன எழுத்தை கொண்டிருப்பதனால் அதற்கு பலகீனம். ஏன் இந்த எழுத்துக்களுக்கு பலகீனமான எழுத்துக்கள் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் பலகீனப்படுகின்ற பொழுது, உடலிலே ஏதாவது ஒரு ஈனம் ஏற்படுகின்ற பொழுது ஊ, ஈ, ஆ என்ற ஈனமான சொல்லை, அதாவது அந்த பலகீனமான சொல்லை அவர் சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த பொருளை தருகின்ற அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த உச்சரிப்பை தரக்கூடிய எழுத்துக்களாகிய வாவ், யா, அலிஃப் என்பதும் பலகீனமான எழுத்துக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பலகீனமான வினைச்சொல்லின் போது 2 விஷயத்தை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, அசல், அதாவது பலமான வினைச்சொற்களினுடைய வடிவத்திலேயே அந்த பலகீனமான வினைச்சொல்லும் வரும். உதாரணமாக நாம் பார்த்த ஃபதஹ, நஸர, ضرب, சமிஅ ஆகிய இதே அமைப்புகளில் அந்த பலகீனமான வினைச்சொல்லும், அசல் 3 எழுத்தை கொண்ட பலகீனமான வினைச்சொல்லும் வரலாம். ஒன்று.
அல்லது இந்த பலகீனமான வினை சொற்கள் ஒன்று நீக்கப்பட்டு அல்லது வேறொரு எழுத்தாக மாற்றப்பட்டு வாவ் யாவாக அல்லது யா வாவாக அல்லது அலிஃபாக இரண்டும் அலிஃபாக இப்படியாக மாற்றப்பட்டும் வரலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அசல் அமைப்பிலேயே வருகின்ற பலகீனமான வினைச்சொற்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடத்தில் நாம் படித்தோம் வஹப அவன் வழங்கினான், யஹபு அவன் வழங்குகிறான், ஹப் நீ வழங்கு, வாஹிப் வழங்குபவன், மௌஹூப் வழங்கப்பட்டவன், வஹப் வழங்குதல். வஹப யஹபு ஹப் வாஹிப் மௌஹூப் வஹப். வாஹிப் வழங்குபவன், மௌஹூப் வழங்கப்பட்டவன், வஹப் வழங்குதல் ஆகிய குறுவடிவ அட்டவணையை நாம் பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் இருக்கின்றோம் வஅத. வஅத அவன் வாக்களித்தான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத். இது இந்த வஅத என்ற வெர்பை கொண்ட ஒரு வாக்கிய சொல். இதை நாம் நினைவில் கொண்டால் வஅதாவினுடைய பொருளை நம்மால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக, வஅதாவை மனனம் செய்வதற்காக ஒரு வாக்கிய சொல்லை இங்கே நாம் தந்திருக்கிறோம். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத். இது வசனம் அல்ல, இது ஆயத்து அல்ல, இது ஒரு அரபி வாக்கியம். இதிலே வஅதாவினுடைய பொருளை நினைவு கொள்வதற்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது. வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹ் மோமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்களித்திருக்கிறான். ஜன்னாத் சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். முதல் எழுத்து பலகீனமான வினைச்சொல் ஒன்று வஹப, இரண்டு வஅத. வஅத. எனவே வஅத என்பது மாலியினுடைய சாவியாக இருக்கிறது. வஅத என்பது கடந்த கால வினைச்சொல்லினுடைய சாவி. வஅத வாக்களித்தான், வஅது வாக்களித்தார்கள். வஅத்த நீ வாக்களித்தாய். வஅத்த இந்த இடத்தில் தால் சைலண்டாக ஆகி வஅத்த என்று நாம் படிக்க வேண்டும். வஅத்த நீ வாக்களித்தாய். வஅத்து நான் வாக்களித்தேன். வஅத்தும் வாக்களித்தீர்கள். வஅத்னா வாக்களித்தோம். அரபியை மட்டும் சொல்லுங்கள். வஅத வஅது, வஅத வஅது, வஅத்த வஅத்து, வஅத்த வஅத்து, வஅத்தும் வஅத்னா, வஅத்தும் வஅத்னா. மாஷா அல்லாஹ். மாலிக்கான சாவியை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்த மாலியினுடைய அந்த வினைச்சொற்கள் அமைப்புகளை பார்த்தோம். இப்பொழுது இந்த மாலியான வினைச்சொல்லை கொண்டு வாக்கிய அமைப்பை நாம் பார்க்கலாம். அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் வஅத, ஹல் வஅத அவன் வாக்களித்தானா? நஅம் வஅத ஆம் வாக்களித்தான். ஹல் வஅத நஅம் வஅத. ஹல் வஅது அவர்கள் வாக்களித்தார்களா? நஅம் வஅது ஆம் வாக்களித்தார்கள். ஹல் வஅது அவர்கள் வாக்களித்தார்களா? நஅம் வஅது ஆம் வாக்களித்தார்கள். ஹல் வஅத்த நீ வாக்களித்தாயா? ஹல் வஅத்த நீ வாக்களித்தாயா? நஅம் வஅத்து ஆம் நான் வாக்களித்தேன். நஅம் வஅத்து ஆம் நான் வாக்களித்தேன். ஹல் வஅத்த நஅம் வஅத்து. ஹல் வஅத்தும் நீங்கள் வாக்களித்தீர்களா? நஅம் வஅத்னா ஆம் நாங்கள் வாக்களித்தோம். ஹல் வஅத்தும் நீங்கள் வாக்களித்தீர்களா? நஅம் வஅத்னா ஆம் நாங்கள் வாக்களித்தோம். மாஷா அல்லாஹ். அரபியிலே மாத்திரம் இப்பொழுது கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் வஅத நஅம் வஅத. ஹல் வஅது நஅம் வஅது. ஹல் வஅத்த நஅம் வஅத்து. ஹல் வஅத்தும் நஅம் வஅத்னா. மாஷா அல்லாஹ். இந்த வஅதாவை அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். சூரா யாசின்ல நாம் பார்க்கலாம். ஹாதா இது, மா வஅதர் ரஹ்மானு ரஹ்மான் வாக்களித்த ஒன்று, வ ஸதகல் முர்ஸலூன் இன்னும் ரசூல்மார்கள் உண்மையாக கூறியதும் தான் இவைகள். ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது வஅத என்ற வெர்பை, வீக் லெட்டர் வெர்பை நாம் பார்த்து விட்டோம். இந்த வீக் லெட்டர் வெர்பினுடைய அமைப்பு மாலி, முலாரி, அம்ரு இவைகளெல்லாம் நாம் ஏற்கனவே படித்த ஸ்ட்ராங் லெட்டர் வெர்பு, பலமான அந்த வெர்புகளினுடைய வினைச்சொற்களினுடைய 4 அமைப்புகளில் ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். வஅத என்று வந்துவிட்ட பொழுது அது சமிஅவுடைய மாடலாகிய வஇத என்பது கிடையாது. எனவே மிச்சம் இருக்கின்ற 3 அமைப்புகளில் ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். ஃபதஹ யஃப்தஹு ஒன்றாக, அல்லது நஸர யன்சுரு, அல்லது ضرب யضرب.
இந்த மூன்று அமைப்புகளில் ஒன்றாக அதனுடைய முலாரியை நாம் பார்க்க வேண்டும். வஅத யவ்அது, யவ்அது அதுவும் இல்லை. வஅத யவ்உது அதுவும் இல்லை. வஅத யவ்இது. இந்த யவ்இது என்பது இதற்கு தோதுவாக இருக்கின்ற காரணத்தினால் ضرب يضرب உடைய அமைப்பிலே இந்த வஅதவினுடைய வெர்பை அமைக்கப்படுகிறது. எனவே மூன்றாவது அமைப்பாகிய ضرب يضرب உடைய மாடல் வஅத யவ்இது. யவ்இது என்று சொல்லுகின்ற இந்த வெர்பில் சிரமம் இருப்பதனால் இந்த வாவை நாம் வீக் லெட்டரை இங்கிருந்து நீக்க வேண்டும். வீக் லெட்டரை நீக்கி அதற்கு பிறகு யஇது என்று முலாரி, அதாவது நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல் மாறியது. எனவே வஅத யஇது மிச்சமுண்டான அமைப்புகளை நாம் பார்க்கலாம். யஇது அவன் வாக்களிக்கிறான். யஇதுன வாக்களிக்கிறார்கள். யஇது வாக்களிக்கிறான். யஇதுன வாக்களிக்கிறார்கள். யஇது யஇதுன. தஇது நீ வாக்களிக்கிறாய். அஇது நான் வாக்களிக்கிறேன். தஇது வாக்களிக்கிறாய். அஇது வாக்களிக்கிறேன். தஇதுன வாக்களிக்கிறீர்கள். நஇது வாக்களிக்கிறோம். தஇதுன வாக்களிக்கிறீர்கள். நஇது வாக்களிக்கிறோம். யஇது யஇதுன. யஇது யஇதுன. தஇது அஇது. தஇது அஇது. தஇதுன நஇது. தஇதுன நஇது. ஆக மாலியின் சாவி வஅத, முதாரியின் சாவி யஇது. வஅத யஇது. இப்பொழுது நாம் முலாரியினுடைய இந்த யஇது யஇதுன தஇது அஇது தஇதுன நஇது ஆகிய இந்த முலாரி நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லினுடைய அரபி வாக்கியத்தை, பேச்சு வழக்கை நாம் பார்க்கலாம். ஹல் யஇது அவன் வாக்களிக்கிறானா? ஹல் யஇது நஅம் யஇது ஆம் வாக்களிக்கிறான். நஅம் யஇது ஆம் வாக்களிக்கிறான். ஹல் யஇதுன அவர்கள் வாக்களிக்கிறார்களா? ஹல் யஇதுன அவர்கள் வாக்களிக்கிறார்களா? நஅம் யஇதுன ஆம் வாக்களிக்கிறார்கள். ஹல் தஇது வாக்களிக்கிறாயா? நஅம் அஇது ஆம் நான் வாக்களிக்கிறேன். ஹல் தஇது வாக்களிக்கிறாயா? நஅம் அஇது வாக்களிக்கிறேன். ஆம் வாக்களிக்கிறேன். ஹல் தஇதுன நீங்கள் வாக்களிக்கிறீர்களா? நஅம் நஇது ஆம் நாங்கள் வாக்களிக்கிறோம். ஹல் தஇதுன நீங்கள் வாக்களிக்கிறீர்களா? நஅம் நஇது ஆம் நாங்கள் வாக்களிக்கிறோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் யஇது நஅம் யஇது. ஹல் யஇதுன நஅம் யஇதுன. ஹல் யஇது நஅம் யஇது. ஹல் யஇதுன நஅம் யஇதுன. ஹல் தஇது நஅம் அஇது. தஇது என்று சொல்கின்ற பொழுது எதிராளியை பார்த்து, அதாவது செகண்ட் பர்சனை பார்த்து ஒரு விரலை நாம் காட்ட வேண்டும். அதற்கு பதிலாக சொல்லுகின்ற பொழுது தன்னைத்தானே ஒரு விரலை காட்டி ஆம் நான் வாக்களிக்கிறேன். மாஷா அல்லாஹ். முலாரி நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லை ஆப்ஜெக்டை இணைத்து பார்க்கலாம். ஹல் யஇது ஸைதன் அவன் ஸைதுக்கு வாக்களிக்கிறானா? நஅம் யஇது ஸைதன் ஆம் ஸைதுக்கு அவன் வாக்களிக்கிறான். ஹல் யஇதுன ஸைதன் அவர்கள் ஸைதுக்கு வாக்களிக்கிறார்களா? நஅம் யஇதுன ஸைதன் ஆம் அவர்கள் ஸைதுக்கு வாக்களிக்கிறார்கள். ஹல் தஇது ஸைதன் நீ ஸைதுக்கு வாக்களிக்கிறாயா? நஅம் அஇது ஸைதன் ஆம் நான் ஸைதுக்கு வாக்களிக்கிறேன். ஹல் தஇதுன ஸைதன் நீங்கள் ஸைதுக்கு வாக்களிக்கிறீர்களா? நஅம் நஇது ஸைதன் ஆம் நாங்கள் ஸைதுக்கு வாக்களிக்கிறோம். ஹல் யஇது ஸைதன் நஅம் யஇது ஸைதன். ஹல் யஇதுன ஸைதன் நஅம் யஇதுன ஸைதன். ஹல் தஇது ஸைதன் நஅம் அஇது ஸைதன். ஹல் தஇதுன ஸைதன் நஅம் நஇது ஸைதன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மாலி கடந்த கால வினைச்சொல், நிகழ்கால வருங்கால வினைச்சொல்லை பார்த்தோம். அடுத்து ஆர்டர் ஃபார்ம் அம்ரு வினைச்சொல்லை நாம் பார்க்க இருக்கிறோம். அம்ரு வினைச்சொல் என்று எடுக்கின்ற பொழுது யஇது யஇதுன தஇது, இந்த தஇது என்பதிலிருந்து தான் அம்ரு வினைச்சொல்லை எடுக்க வேண்டும். அம்ரு வினைச்சொல்லை எடுக்கின்ற பொழுது முதலாவதாக அந்த வெர்பினுடைய கடைசி எழுத்துக்கு நாம் ஜஸ்ம் சுக்குன் செய்ய வேண்டும். தஇத் என்று மாறும். இப்பொழுது முலாரியின் அடையாள எழுத்தாகிய தாவை நீக்க வேண்டும். நீக்கினால் படிக்க முடிகிறதா? ஆம். இத் இத் வாக்களி. தாவை நீக்க வேண்டும்.
தாவை நீக்கியதற்கு பிறகு ஈத், நீ வாக்களி, ஈத், இதுதான் ஆர்டர் ஃபார்ம். வஅத யஈது ஈத், நீ வாக்களி. ஹைர், ஈத் என்பது ஆர்டர் ஃபார்மினுடைய சாவி. வஅத மாலி சாவி, யஈது முலாரி சாவி, ஈத் அம்ரு சாவி. ஈத் வாக்களி, ஈது வாக்களியுங்கள். ஈத் வாக்களி, ஈது வாக்களியுங்கள். லா தஈத் வாக்களிக்காதே, லா தஈது வாக்களிக்காதீர்கள். லா தஈத் வாக்களிக்காதே, லா தஈது வாக்களிக்காதீர்கள். ஈத் ஈது, ஈத் ஈது, லா தஈத் லா தஈது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அம்ரு ஃபேலை கொண்டு அரபு உரைநடையை பார்க்கலாம். ஈத் அஈது, ஈத் வாக்களி, அஈது வாக்களிக்கிறேன். ஈது வாக்களியுங்கள், நஈது நாங்கள் வாக்களிக்கிறோம். ஈது வாக்களியுங்கள், நஈது வாக்களிக்கிறோம். லா தஈத் வாக்களிக்காதே, லா அஈது நான் வாக்களிக்க மாட்டேன். லா தஈத் வாக்களிக்காதே, லா அஈது நான் வாக்களிக்க மாட்டேன். லா தஈது வாக்களிக்காதீர்கள், லா நஈது வாக்களிக்க மாட்டோம். லா தஈது வாக்களிக்காதீர்கள், லா நஈது வாக்களிக்க மாட்டோம். ஆக நஹியாக இருந்தாலும் ஆர்டர் ஃபார்ம் அம்ரு ஃபஅலாக இருந்தாலும் கடைசி எழுத்திற்கு சுக்குன் வரும் ஒருமையாக இருந்தால், அது பன்மையாக இருந்தால் அதில் இருக்கின்ற நூன் சென்றுவிடும். தஈது அஈது, தஈதுன என்பது அம்ரினுடைய ஆர்டர் ஃபார்மினுடைய ப்ளூரல். ஈத் ஈது, ஈத் தஈது, ஈது தஈதுன. ஆர்டர் ஃபார்ம் எடுக்கின்ற பொழுது இது என்று மாறும். அதே இது நஹியாக வருகின்ற பொழுது லா தஈத் லா தஈது. லா தஈது என்பது ஆர்டர் ஃபார்ம். அதற்கான டிபியை இப்படி செய்ய வேண்டும். லா நஈது, இது முலாரி, நிகழ்கால வருங்கால வினை சொல்லினுடைய தன்னிலை பன்மை அமைப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் பன்மை நிலை. லா நஈது நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் வெர்பிலிருந்து கடந்த கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல் மற்றும் ஆர்டர் ஃபார்ம் இவைகளிலிருந்து வருகின்ற ஃபாயில், மஃஊல், ஃபஅல் என்பதை வஅத, யஈது, இத் இவைகளிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். வஅத மாலியினுடைய சாவி, யஈது முலாரியின் சாவி, இத் அம்ருக்குரிய சாவி. இவைகளிலிருந்து வரக்கூடியது வஇத் வாக்களிப்பவன், மவ்ஊத் வாக்களிக்கப்பட்டவன், வஅத் வாக்களித்தல். வாயித் மவ்ஊத் வஅத். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாயித் மவ்ஊத் வஅத் இவைகளில் நாம் அரபி உரையாடல் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். ஹல் அன்த வாயித், நீ வாக்களிப்பவனா? ஹல் அன்த வாயித், நீ வாக்களிப்பவனா? நஅம் அன வாயித், ஆம் நான் வாக்களிப்பவன். நஅம் அன வாயித், ஆம் நான் வாக்களிப்பவன். ஹல் அன்தும் வாயிதூன், ஹல் அன்தும் வாயிதூன்? நஅம் நஹ்னு வாயிதூன். நஅம் நஹ்னு வாயிதூன், ஆம் நாங்கள் வாக்களிப்பவர்கள். ஹல் அன்தும் வாயிதூன், நீங்கள் வாக்களிப்பவர்களா? நஅம் நஹ்னு வாயிதூன், ஆம் நாங்கள் வாக்களிப்பவர்கள். ஹல் அன்த வாயித்? நஅம் அன வாயித். ஹல் அன்தும் வாயிதூன்? நஅம் நஹ்னு வாயிதூன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மாலி, முலாரி, அம்ரு மற்றும் உண்டான இவைகளிலிருந்து வருகின்ற பெயர் சொல் வாயித், மவ்ஊத், வஅத் இவைகளை நாம் பார்க்கலாம். வஅத மாலியினுடைய சாவி, வஅத வஅது, வஅத்த வஅத்து, வஅத்தும் வஅத்னா. முலாரியின் சாவி யஇது, யஇது யஇதுன, தஇது அஇது, தஇதுன நஇது. அம்ரின் சாவி இத் இது, லா தஇத் லா தஇது. இவைகளிலிருந்து வருகின்ற வாயித், மவ்ஊத், வஅத். வாயித் மவ்ஊத் வஅத். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்பொழுது நாம் இவைகளுக்குண்டான மாலி, முலாரி இவைகளினுடைய பெண்பாலை நாம் பார்க்கலாம். சாவிக்குண்டான பெண்பால் ஹுவ வஅத, ஹிய வஅதத். ஹுவ வஅத, ஹிய வஅதத். வஅத வஅதத், வஅத வாக்களித்தான், வஅதத் வாக்களித்தால். ஹுவ யஇது, அவன் வாக்களிக்கிறான். ஹிய தஇது, அவள் வாக்களிக்கிறாள். ஹுவ யஇது, ஹிய தஇது. ஹுவ யஇது, ஹிய தஇது.
அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவை நாம் நெருங்குகிறோம். இதனுடைய குறுவடிவ அட்டவணையாகிய வஅத, யஇது, இத், 3 ஃபஅல்கள், வெர்புகள். வஅத, யஇது, இத், அதிலிருந்து வருகின்ற இஸ்முக்கள் வாஇத், மவ்ஊத், வஅத். வாஇத், மவ்ஊத், வஅத். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திற்கு தயாராகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.